ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நள்ளிரவு சேனல். ஒரு நாள் செல்வந்த முதலாளி வீட்டில் ஒருவர் காவலாளி வேலை பார்த்து வந்தார். முதலாளி தினமும் வீட்டுக்கு வரும்போது ஓடிச் சென்று கதவை திறந்து அவருக்கு வணக்கம் செல்வது அவரது வழக்கம். ஆனால் ஒரு நாளில் அந்த முதலாளி பதில் கூறுவது கிடையாது. காவலாளி முகத்தை ஏறெடுத்து பார்ப்பது கிடையாது. ஒரு நாள் பசி இருந்த அந்த காவலாளி வீட்டுக்கு வெளியில் உள்ள குப்பத்தொட்டியில் வீசப்பட்ட உணவுகள் எதுவும் இருந்தால் எடுத்து சாப்பிடுவது என குப்பத்தொட்டியை கிளறும்போது முதலாளி அதை கண்டறிந்தார். ஆனால் வழக்கம்போல் எதையும் கண்டு கொள்ளாமல் சென்று விட்டார். அடுத்த நாள் அதே இடத்தில் காவலாளி உணவை தேடும்போது புதிதாக தயாரிக்கப்பட்ட சுத்தமான உணவுகள் ஒன்று பையில் காணப்பட்டது. காவலாளி சந்தோஷத்தில் எங்கிருந்து வந்தது என்றெல்லாம் பார்க்காமல் எடுத்து சென்றார். இவ்வாறு தினமும் அதே இடத்தில் ஒரு பையிலிருந்து அந்த பையை நிரப்பி உணவுப் பொருட்கள் இருக்கும். அவனுக்கு அதை தவறாமல் எடுத்து தன் மனைவிக்கு குழந்தைகளுக்கு கொடுப்பது தான் வழக்கம். இருந்தாலும் இந்த முட்டாள் இப்படி தினமும் பொருட்களை வாங்கி இங்கே விட்டு சென்றான். எனது மனதுக்குள் ஒரு நகைப்புடன் கூடிய கேள்வி வேறது. திடீரென ஒரு நாள் முதலாளி இறந்துவிட்டார். வீடு நிரம்பிய முதலாளி உறவினர்கள் நண்பர்கள் வந்தார். அன்று அதே இடத்தில் உணவு பையை தேடினார். உணவு இருக்கவில்லை. ஒருவேளை யாராவது வந்து யாரும் வேணாலும் எடுத்திருக்க முடியும் என நினைத்து விட்டார். இரண்டாவது நாள் பார்க்கிறான். அந்த இடத்தில் உணவு பையில் இல்லை. மூன்றாவது நாள், நான்காவது நாள் என பார்க்கிறான். உணவு பையை இருக்கவில்லை. இப்படியே சென்றதுதான். அந்த காவலாளி தன் குடும்பத்துக்கு உணவு அளிக்கும் பெறும்போது சீக்கிரமாகி போயிற்றான். உடனே தனது முதலாளியிடம் போய் சம்பளம் உயர்த்து, இல்லைன்னா வேலை விட்டு போய்விடுவேன் என்று கூறினார். அதற்கு முதலாளி மறுத்து விட்டார். வேறு வழி இல்லாமல் விதியோடு எடுக்கும் உணவு பையை கதவை அது வேறு வழி இல்லாமல் விதையோரம் எடுக்கும் உணவு பையை கதையும் அது இல்லாமதால் தன் குடும்பம் படும் அவஸ்தையை சொன்னான். உடனே முதலாளி அம்மா கேட்டார். அப்பிலிருந்து உணவு பை இல்லாமல் போது என்று. அதற்கு அவன் முதலாளி இருந்து நாளிலிருந்து என்ன சொன்னது முதலாளி அம்மா ஓ என அழுது கொண்டிருந்தார். இதனை பார்த்த காவலாளியிடம் இருந்து காவலாளி சம்பளம் உயர்த்த வேண்டும் என இங்கிருந்து வேலை செய்கிறேன், அழுவாதை நிறுத்துங்கள் என கூறினார். அதற்கு முதலாளி அம்மா நான் அதற்கு அழுவவில்லை. என் கணவர் இதில் 6 பேரும் ஏற்கனவே இனம் கண்டுவிட்டேன். 7ஆம் நபரை தான் இதனை 4 நாளாக தேடிக்கொண்டிருந்தேன். 7வது நபர் நீதான் என தெரிந்து கொண்டேன். சந்தேகத்தின் அழுகிறேன் என்றாள். நான் தினமும் தவறாமல் வணக்கம் சொல்லி ஏறெடுத்து கூட பார்க்காமல் நம் முதலாளி இப்படி நமக்கு உணவு தந்தார் என நம்பிக்கையும் நாமளும் யோசித்தபடி அவன் சென்றான். அடுத்த நாளிலிருந்து முதலாளியின் மகன் தினமும் காவலாளி வீடு தேடி வந்து உணவு பையை காவலாளியின் கையில் கொடுத்து சென்றான். காவலாளி நன்றி சொல்லி முதலாளி மகன் அதற்கு பதில் சொல்லாமல் செல்வது அவனது தந்தை போல வழக்கம். எந்த பதிலும் இல்லை. பொறுமையாக இந்த காவலாளி மிகவும் உயர்ந்த குரலை நன்றி சொன்னான். திரும்ப பார்த்து அந்த சிறுவன் எனக்கு என் தந்தை போல் காது 2 காதும் கேட்காது என்று சொல்லிவிட்டு திரும்பி போனான். நாமும் இவ்வாறு தன் அடுத்தவரை நிலைமையை புரிந்து பார்த்து மரத்திலிருந்து அவர்களை தவறாக முடிவெடுத்துகிறோம் என்று அவர் கூறினார். தான் அடுத்தவரை நிலைமைகளை புரிந்து பார்த்து மரத்திலேயே அவர்களை தவறாக முடிவெடுத்துகிறோம். அடுத்தவர் நடவடிக்கையில் பின்னால் ஒளிந்துள்ள உண்மைதான் அறியாமல். இந்த கதையிலிருந்து 2 விடங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எதையும் யாரையும் பார்த்து மரத்திலிருந்து நம்பி எடுக்க முடியாது. நம் சந்தேகத்தில் ஒவ்வொரு மனிதர்களின் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் களத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.